நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோட்டில் கஞ்சா போதையில் பள்ளி மாணவியை தாக்கி தங்கச் செயின் பறித்துச் சென்ற வாலிபர்களால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஜோதி அள்ளி கரம்பு பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி பொன்னுசாமி, வயது 48. இவரது மனைவி தேவி, இவர்களது மகனுக்கும் அப்பகுதியில் உள்ள சில வாலிபர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனை தட்டி கேட்ட பொன்னுசாமியை வாலிபர்கள் சராமாரியாக தாக்கியதில் படுகாயம் அடைந்தவரை குடும்பத்தினர் மீட்டு பாலக்கோடு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு மீண்டும் குடும்பத்தினருடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். பாலக்கோடு கல்கூடப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது சிலம்பு, பெரியசாமி, சின்னசாமி, வேடியப்பன், சூர்யா, மாதையன், சின்னையன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் இவர்களை வழிமறித்து பொன்னுசாமியின் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை தாக்கி உடல் முழுவதும் காயங்கள் ஏற்படுத்தியதுடன் மாணவியின் கழுத்தில் இருந்த 2 பவுன் தங்க சங்கிலியை பறித்துச் சென்றனர். உடனடியாக மாணவியை பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மாணவி சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து மாணவியின் தாய் தேவி கூறுகையில், 10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் தனது மகளை தாக்கி தங்கச் செயின் பறித்து சென்றுள்ளதாகவும், அனைவரும் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததாகவும், இவர்களால் எங்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது எனவும், மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், பறித்து சென்ற நகையை மீட்டுத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். வீட்டுக்கு போகும்போது அந்த கல்கோட்பீட்டியான பெட்ரோல் பங்க்கான அட்டை கட்டிக்கினாங்க. அட்டை கட்டி எங்கள் பொண்ணுவை தலைமுடி இழுத்து அங்கங்கே காயம் பண்ணி அடித்து இப்போ ஜிஹெச்சில் எடுத்துன்னு சேர்த்திங்கிறங்க. 2 பவுன் கொடி போட்டிருந்தா கழுத்தில், 1.5 பவுனுக்கும் போட்டிருந்தா கழுத்தில் போயிடுச்சு. அது அவங்களே தான் உரிமை போயிட்டாங்க. யார்? பெருசாமி, சிலம்பு, பெருசாமி அவங்க